தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோருக்கு பணியாணை வழங்கி அவர்களும் பணியிலே இருக்கிறார்கள். இப்போது அதேபோன்று இன்னும் இருக்கின்ற 2 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தொழிற்சங்கங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது உறுதியளித்திருக்கின்றனர். எனவே 6 கோரிக்கைகளில் 4 கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு உறுதியளித்து நடைமுறையில் இருக்கின்ற போது பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவர்கள் பணிக்கு வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள். மிக குறிப்பாக பொங்கல் நேரத்தில் மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பொருட்களை வாங்குவதற்கும் வெளியில் வந்து செல்கின்ற சூழலில் அவர்கள் அச்சமின்றி பயணிப்பதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். அவருடைய முக்கிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார சூழலில் அரசுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் வேலைக்கு ஆளே எடுக்கவில்லை. இப்பொழுது ஓட்டுநர் நடத்துனர் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் தரணி அடிப்படையில் பணி வழங்கப்படவில்லை. இப்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பணி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து ஊதிய விகிதம் சீர்குலைக்கப்பட்டது. அது எந்த போராட்டமும் இல்லாமல் பேமேட்ரிக்ஸ் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இடம் கொடுக்காமல் 5% சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தீபாவளி போனஸாக 20% வழங்கியதை அதிமுக ஆட்சி காலத்தில் 8% குறைத்தார்கள். அதையும் யாரும் கோரிக்கை வைக்காமல் போராட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் முதல்வர் அவர்களை இந்த ஆண்டு வழங்கி எல்லோரும் சிறப்பாக பெற்றிருக்கின்றார்கள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அதிமுக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளுக்கு முடிக்காமல் ஆட்சி முடிக்கின்றவரை இழுத்தடித்து இடைக்கால நிவாரணம் என்ற ஒரு பெயரிலே சொல்லி விட்டுவிட்டு போயினதை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகுதான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுற்று தொழிலாளர்களுடைய எனவே தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் எல்லாம் நிறுத்தப்பட்டதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகுதான் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர்தான் செய்து கொடுக்கிறார் என்பதை அறிவார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு போராட்ட அறிவிப்பில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் அதை கைவிட்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு எத்தனை சதவீத பேருந்துகள் இயங்குது சார்? 95% பேருந்துகள் இயங்குகிறது. குறிப்பாக அரசு கழகம் SCTC 100% இயங்குகிறது. நாளையிலிருந்து இங்கிருந்து இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் அதேபோல கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் அத்தனை SCTC பேருந்துகள் தொலைதூர பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கலுக்கு முன்பதிவு செய்திருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 நாட்கள் முன்பதிவு செய்ய இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அச்சமின்றி சொந்த ஊருக்கு செல்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் செயல்படும். அதேபோல சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற மாநகர போக்குவரத்து கழகம் காலையிலே 96% எட்டிவிட்டது. இப்பொழுது முழுமையாக பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் பயணம் செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய உத்தரவுப்படி போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்படும். மக்களுக்கு பணியாற்றும்.